ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திகழ் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வெஜ் ரெசிபி தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ரொம்ப டக்குன்னு செஞ்சிடலாம். உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவைப்படான பொருட்கள்லாம் பார்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, அரை எலுமிச்சப்பழச்சாறு, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இதெல்லாமே ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். 3 வெங்காயம் தேவைப்படும். ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான ஆயில் விட்டுட்டு 1 ஸ்பூன் கீ விட்டுக்கலாம். இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, 3 கிராம்பு, 2 பட்டை, ஒரு இலை, இதெல்லாமே சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியனை சேர்த்துக்கலாம். நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இதுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு 4-5 பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கேரட்டு. நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கட்டும். சன் எட்டி பார்க்குறாரு எங்கள் வீட்டில். எடுத்து வச்சிருந்த காய்கறியும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு எடுத்து வச்சிருந்த பேஸ்ட்டை அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா வதங்கணும். இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் பாஸ்மதி ரைஸை எடுத்துகிட்டு ஊற வச்சு நல்லா கழுவி வச்சுருக்கேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப்புக்கு 1.25 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரை மூடி 2 விசில். நல்லா வந்ததுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட லஞ்ச் பாக்ஸ். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் கருணக்கிழங்கு வறுவல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நமிச்சலே இல்லாமல் செய்யலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சுத்தமாக நமிச்சல் இருக்காது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலில் நான் ரொம்ப பெருசாக கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா குட்டியாக கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். எந்த சைஸில் வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு 3/4 பதம் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 3 பல்லு பூண்டை நல்லா தட்டி போட்டுக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு. ஏன்னா நம்ம வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக அந்த மசாலாக்காக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுத்தமாக நமிச்சலே இருக்காது. வேறு எதுவுமே நிறைய புளி அதை மாதிரிலாம் போட்டு வேகவே வைக்க தேவையில்ல. நிறைய மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அது கூட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் ஆறின பிறகு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு டைம் இல்லைன்றதுனால நான் கிடுகிடுன்னு சூடாகவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கே கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. ஒரு 80% வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி உடையாது. நல்லாவே அப்படியே பீஸாகவே வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி அதில் சும்மா லைட்டாக அந்த காரம் ஏறுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அதிலே சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் அது கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மசாலா எல்லாத்தையும் வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை. அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அப்படியே வைக்க வேண்டியதான்.
வச்சுட்டு நல்லா சிம்மிலே வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாகிடும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே. இது கூட நீங்கள் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கினா ரொம்ப கிறிஸ்பியாக வரும். நீங்கள் இப்படியே செஞ்சாலுமே மேலே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக இருக்கும். பட் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும். நான் இன்றைக்கி சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டே இருந்தோன்னா நல்லா மேலே நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாக இருக்கும். இதுதான் ஃபைனல் லுக். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.